இப்போ கொடுக்க போகிறது வந்து ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன், அதாவது லேண்ட் லாவுடைய ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் 10 இயர் எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பரில் இருந்து தான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஒவ்வொன்று பற்றி நான் சொல்லிக்கிட்டே வரேன். தமிழ்லையும் இங்கிலீஷில் வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த நான் போடுற வீடியோ உடனே கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன், அதாவது லேண்ட் லாவுடைய ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷனை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீட்டை பிக்கு மாதம் வந்து 2000க்கு குத்தகைக்கு எடுத்தார். பி தனது நண்பரை 1 வருடத்திற்கு மேலாக வீட்டில் ஆக்கிரமித்துள்ளார். ஏ பிக்கு வாடகை தவறாமல் செலுத்தி வந்தார். பி தனது நண்பரிடம் 3000 வசூலித்து வந்தார். ஏ பியை வெளியேற்ற விரும்புகிறார். அவரால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஏ மற்றும் பி இடையான குத்தகை செல்லுபடியாகுமானா ஆம் செல்லுபடியாகும். அதுக்கப்புறம் பியின் சப்ளைட்டிங் செல்லுபடியாகுமானா இல்லை, சப்ளைட்டிங் வந்து செல்லுபடி ஆகாது. அப்போ பியை வெளியேற்றுவதில் ஏ வந்து வெற்றி பெற முடியுமானா வெற்றி பெற முடியும் அப்படின்றாங்க. எப்படின்னா பிரிவு 10(1) வந்து ஆந்திர பிரதேச வாடகை கட்டுப்பாட்டு சட்டம் 1960 வந்து துணை குத்தகை வழக்கில் குத்தகைதாரரை வெளியேற்ற நிலை உரிமையாளருக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா நம்ம என்ன செக்ஷன் இதில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 10 வந்து 2 பார்ட் 10ல் 2 ஆந்திர பிரதேஷ் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் 1960 த லேண்ட்லார்ட் அஸ் எ ரைட் டு எவிக்ட் த டெனன்ட் இன் கேஸ் ஆஃப் சப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2வது கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது ரெண்டாவது கொஷின்ஸ் வந்து எக்ஸ் திருப்பத்தூர் நகரின் சுற்று வட்டாரத்தில் 10 ஏக்கர் விவசாயம் நிலம் உள்ளது. தண்ணீர் பற்றாக்குறையால் 3 ஆண்டுகளாக விவசாயம் செய்ய முடியவில்லை. நகர்ப்புற நிலம் உச்சவரம்பு மற்றும் ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் அந்த நிலத்தை காலி நிலமாக நகராட்சி நிறுவனம் அறிவித்தது. முடிவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னென்னா முனிசிபல் கார்பரேஷன் பிரகடனமா செல்லுபடியாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக செல்லுபடியாகும். எக்ஸ் நகர்ப்புறம் நில உச்சவரம்பு வரம்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளதா அப்படின்னா ஆமாம் பிணைக்கப்பட்டுள்ளது. அப்போது நகர்ப்புற நிலத்தின் பிரிவு வந்து 3 உச்சவரம்பு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் வந்து 1976 உச்சவரம்பு வரம்பிற்கு மேல் காலி நிலத்தை வைத்திருந்த தகுதியில்லாத நபர்கள் அந்த எந்த ஒரு நபரும் உச்சவரம்பு வரம்பை தாண்டிய எந்த ஒரு காலி நிலத்தையும் வைத்திருக்க உரிமை இல்லை. இந்த சட்டம் பிரிவு 4(1) இந்த பிரிவின் மற்ற விதிகளுக்கு உட்பட்டு ஒவ்வொரு நபரின் அட்டவணை 1 குறிப்பிடப்பட்டுள்ள ஏ வகைகளுக்கு வரும். நகர்ப்புற ஒருங்கிணைப்பு அமைந்துள்ளது. பிரிவு 20(O) நகர்ப்புறம் என்றால் என்ன? நிலம். நகர்ப்புறம் நிலம் என்றால் நகர்ப்புற ஒருங்கிணைப்பின் எல்லைக்குள் அமைந்துள்ள மற்றும் மாஸ்டர் பிளானில் குறிப்பிடப்படும் எந்த நிலமும் இதில் அடங்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 3 ஆஃப் த அர்பன் லேண்ட் சீலிங் ஆஃப் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து 1976 பர்சன் நாட் என்டைட்டில் டு ஹோல்ட் வேக்கண்ட் லேண்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் த சீலிங் லிமிட். No person shall be entitled to hold any vacant land in excess of the ceiling limit in the territories to which this act applies section 4(1). Subject to the other provision of this action, in the case of every person, the ceiling limit shall be where the vacant land is situated in an urban agglomeration falling within the category of specified in Schedule 1. 500 square meters, section 20, urban and land means any land situated within the limit of an urban agglomeration and referred to as such in master plan அப்படின்னு சொல்லி இதெல்லாம் முடிச்சிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அடுத்து 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதாவது ஏ அப்படின்னு ஒருத்தருக்காரு. அவர் வந்து 100 தொழிலாளர்களுடன் ஒரு பட்டறையை நிறுவியுள்ளது. பணிமனை அமைந்துள்ள நிலத்தை மாநில அரசு கையகப்படுத்தி நோட்டீஸ் அனுப்பி விசாரணை நடத்தி அறிவிப்பு வெளியிட்டது. ஏயின் தொழிலாளர் சங்கம் இந்த நடைமுறைகளை சவால் செய்தது. அவர்களும் பட்டறையில் பணியாற்றும் ஆர்வமுள்ள நபர்கள் மற்றும் வேலை மற்றும் வாழ்வாதாரத்தை இழக்கிறார்கள் என்று வாதிட்டனர். முடிவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து மாநில அரசின் கையகப்படுத்தல் செல்லுபடி ஆகுமான ஆகும். அதுக்கப்புறம் தொழிலாளர்கள் ஆர்வமுள்ள நபர்களின் கீழ் வருவார்களா அப்படின்னா இல்லை. அதுக்கப்புறம் தொழிலாளர் சங்கத்தின் கோரிக்கை செல்லுபடியாகுமானா கிடையாது. நிலத்தின் மீது ஆர்வமுள்ள நபர்களுக்கு உரிமை மாற்றத்தால் அவர்களின் வருமானம் பாதிக்கப்படலாம் என்ற காரணத்திற்காக சட்டத்தின் மூலம் இழப்பீடு எதுவும் வழங்கப்படவில்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போது இதனுடைய ரூலில் நீங்கள் எழுதணும் என்னென்னு எழுதுனா நோ காம்பன்சேஷன் இஸ் ஆர்டர்ட் பை த ஆக்ட் எக்ஸப்ட் டு பர்சன் இன்ட்ரெஸ்டட் இன் த லேண்ட் ஆன் த மேர்
ground that their earning may be affected by the change of ownerships அப்படின்ட்டு இதில் எழுதணும். யார் ஆர்வமில்லாத நபர்கள், who are not person interest, அந்த செக்ஷன் கீழே வரும். பர்சன் இன்ட்ரெஸ்ட்னா செக்ஷன் 3Bக்கு கீழே தான் இது வரும். 3B 3DD இந்த செக்ஷன் கீழே இது வரும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 4வது கொஸ்டின்ஸ் என்னென்னா, நிலம் கையகப்படுத்த ஆந்திர அரசு உத்தரவு பிறப்பித்தது. பின்னர் அரசு நிலத்தை எடுக்க மறுத்தது. இதற்கிடையில் 1 வருடம் நிறைவடைந்தது. நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தின்படி நிலம் இழந்தவர்களுக்கு ஓராண்டுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு ஆலோசனை வழங்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, அரசாங்கத்தால் கையகப்படுத்துவதற்கான உத்தரவா ஏபியின் செல்லுபடியாகுமா? ஆந்திர பிரதேசத்துலனா ஆமாம். அரசாங்கத்தால் கையகப்படுத்தல் திரும்ப பெறப்பட்டதா, செல்லுபடியாகுமா அப்படின்னா ஆம். அரசாங்கமோ இழப்புக்கான நஷ்டஈடு செலுத்த வேண்டியதா அப்படின்னா ஆமாம், கொடுக்கணும். அப்போ எந்த பிரிவின் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு 48(1) மற்றும் 2 உரிமையாளரின் உரிமைகள் சட்டத்தின் பிரிவு 48 உட்பிரிவு 2 மூலம் நன்கு பாதுகாக்கப்படுகின்றன. மேலும் கையகப்படுத்துதல் நடவடிக்கைகளின் விளைவாக அவருக்கு ஏதேனும் சேதம் ஏற்பட்டால் அவருக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் மற்றும் துணைப்பிரிவு 3 பிரிவு 48 இழப்பீடு எவ்வாறு நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்பதை வழங்குகிறது அப்படின்றாங்க. அப்போது செக்ஷன் 48(1) and 48(1) and 2, the rights of the owner are well protected by subsection 2 of section 48 of the act, and if he suffered any damage in consequence of accusation proceeding, he is to be compensated, and subsection 3 of section 48 provides as to how compensation is to be determined அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அப்போது இது இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, withdrawal from accusation அப்படின்னு சொல்லி தான் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் வந்து, ராமு தனது நிலத்தை சோமு என்பவருக்கு 10 ஆண்டுகளுக்கு குத்தகை கொடுத்து பருத்தி வியாபாரம் செய்து வந்தார். சோமு அதே நிலத்தை பார் நடத்துவதற்காக பயன்படுத்தினார். பார் நடத்துறதுக்கு அவர் வந்து பயன்படுத்தினார். ஏன்னா பருத்தி வியாபாரத்துக்கு தான் அவர் கொடுத்தாரு. ராமு 1 வருடம் கழித்து குத்தகையை ரத்து செய்ய விரும்புகிறார், முடிவு செய்யுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ராமு சோமுடன் உள்ள குத்தகை வந்து செல்லுபடியாகுமானா செல்லுபடியாகும் தான். ஏன்னா அவர் பருத்தி விற்பனைக்கு தான் கொடுத்தாரு. அடுத்தது, ராமுவின் முன் அனுமதி இல்லாமல் சோமு பார் நடத்தலாமானா நடத்தக்கூடாது, இல்லை. ராமு குத்தகை கேன்சல் செய்ய முடியுமானா முடியும், ஏன்னா அவங்க செய்கிறது இல்லீகல். அதுக்கப்புறம் பிரிவு 10(1) ஆந்திர பிரதேச வாடகை கட்டுப்பாட்டு சட்டம் வந்து 1960 நிலம் குத்தகைக்கு விடப்பட்ட நோக்கத்திற்கு பயன்படுத்தப்பட்டால் குத்தகைதாரர் வெளியேற்ற நில உரிமையாளருக்கு உரிமை உண்டு படாததால் இதனால் குத்தகை செல்லாதது எந்த விளைவையும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குத்தகை விதிமுறைகளை மீறியதற்காக குத்தகை ரத்து என்பதின் அடிப்படையில் இது வந்து சிக்கல் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செக்ஷன் 10 part 2ல வந்து ஆந்திர பிரதேஷ் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் வந்து 1960, the landlord has right to evict the tenant if the land used for a purpose other than that for which it was leased, those the lease become void and no effect could be given to it. அப்போது இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் இஸ் பேஸ்ட் ஆன் த கேன்சலேஷன் ஆஃப் லீஸ் ஃபார் வயலேஷன் ஆஃப் டேர்ம் ஆஃப் லீஸ். அப்போது என்ன செக்ஷன் இது யூஸ் பண்ணால் செக்ஷன் 10 தான் டு ஆந்திர பிரதேஷ் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1960 எழுதணும். அதிலே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1822 செக்ஷன் வந்து 108 அதுவும் வருது. இது ரெண்டுமே வச்சு நீங்கள் எழுதிடலாம். அடுத்த கொஷின்ஸ் வந்து, ஆந்திர பிரதேச அரசு திருப்பதியில் உள்ள ஒரு கிராமத்திற்கு 100 ஏக்கர் நிலத்தை 5 தலித்துகள் கொண்ட குழுவிற்கு ஒதுக்கியுள்ளது. தலித்துகளில் ஒருவர் தனக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தில் ஒரே 1 ஏக்கர் ஈர நிலம் உள்ள அதே கிராமத்தை சேர்ந்த மற்றொரு தலித்துக்கு விற்றார். விற்பனையின் சட்டப்பூர்வமான தன்மையை பற்றி விவாதிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ தலித் மற்றொரு தலித்துக்கு மாற்றுவது செல்லுபடியாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வெதர் த டிரான்ஸ்ஃபர் பை தலித் டு அனதர் தலித் இஸ் வேல்யூட் அப்படின்னா எஸ், ஓகே கொடுக்கலாம். பரிசீலனைக்கு உறுதியான வாங்குபவர் பாதுகாக்கப்படுகிறாரா அப்படின்னா ஆம். விற்பனை முறையானதா அப்படின்னா ஆம். அப்போது என்ன சட்டம் அதை யூஸ் பண்ணலான்னா, ஆந்திர பிரதேஷ்
ஆந்திர பிரதேசம் ஒதுக்கப்பட்ட நிலங்கள் பரிமாற்ற தடை சட்டம் 1977 பிரிவு 3(5) இதை தான் வந்து இதில் அப்ளை பண்ணணும். அப்போது இது ஒதுக்கப்பட்ட மனைகள் மாற்றுவதற்கான தடை அடிப்படையிலான பிரிவு 3(1) ஏழைகளுக்கு விவசாயத்திற்காகவோ அல்லது வீட்டு மனையாகவோ ஒதுக்கப்பட்ட எந்த நிலமும் மாற்றப்படாதது மற்றும் அத்தகைய பரிமாற்றத்தின் மூலம் நிலத்தை கையகப்படுத்தும் எந்த ஒரு நபருக்கும் எந்த உரிமையும் அல்லது உரிமையும் சேராது. பிரிவு 3(5) நிலமற்ற ஏழை ஒருவரால் நல்லெண்ணத்துடன் மற்றவங்களுக்கு வழங்கிய ஒதுக்கப்பட்ட நிலத்திற்கு இந்த பிரிவில் உள்ள எதுவும் பொருந்தாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போது இது என்ன செக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம்னா செக்ஷன் 3(5) ஆஃப் த ஆந்திர பிரதேஷ் அசைன் லேண்ட் ப்ரொஹிபிஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்ட் 1977 அது யூஸ் பண்ணுங்கள். த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்தில் பொறுத்த வரைக்கும் ப்ரொஹிபிஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசைன் லேண்ட் அப்போது செக்ஷன் 33ல் 1 யூஸ் பண்ணணும். ப்ரொவைட் தட் நோ லேண்ட் அசைன் டு புவர் person for cultivation or as a house site shall be transferred and no right or title occurs to any person acquiring the land by such transfer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செக்ஷன் 3(5)ல் வந்து provide that nothing in this section shall apply to an assigned land. 3(5)ல் வந்து இது வந்து அப்ளை ஆகாதுன்றாங்க. ஏன்னா ஒரு which was purchased by the landless poor person in good faith and for a valuable consideration from the original assigner or is transferee prior to the commencement of this act அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ நல்லெண்ணத்தில் நீ கொடுக்குறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதாவது மாநில அரசு ஒரு திட்டமிடப்பட்ட பகுதியில் சுரங்க உரிமையை அதன் நிறுவனங்களுக்கு மாற்றியது. ஒரு மாநிலம் அந்த பகுதியில் வசிக்கும் பழங்குடியினரால் ஒருவரால் ஏபி அட்டவணையின் அதாவது ஆந்திர பிரதேஷ் அட்டவணையின் மீறல் என்று சவால் விட விரும்புகிறார். நில பரிமாற்ற விதிமுறைகள் வெற்றிக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதில் வந்து பழங்குடியினர் நிலங்களை பழங்குடியினர் அல்லாதவர்களுக்கு வழங்குவது செல்லுபடி ஆகுமா அப்படின்னா செல்லுபடி ஆகாது. அதுக்கப்புறம் மாநில அரசு செய்த இடமாற்றம் செல்லுபடி ஆகுமா அப்படின்னா ஆம். சுரங்க உரிமைகளை பெருநிறுவனங்களுக்கு மாற்றுவது செல்லுபடி ஆகுமா? ஆம். இடமாற்றம் விதிமுறைகளை மீறுகிறதா அப்படின்னா இல்லை. மாநில அரசுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதா அப்படின்னா உள்ளது அப்படின்னா. அப்போ என்ன இதில் சொல்லியிருக்காங்கன்னா இதில் வந்து இந்த ஆண்டின் ஆந்திர பிரதேச அட்டவணையிடப்பட்ட பகுதிகள் நில பரிமாற்ற ஒழுங்குமுறையின் விதி 3(1) அதாவது எந்தன்னா 1959ஆம் ஆண்டு அதுபடி 3(1) பட்டியலிடப்பட்ட பழங்குடியினரின் உறுப்பினரிடமிருந்து பழங்குடியினர் அல்லாதவருக்கு அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ள அசையா சொத்துக்களை மாற்றுவதை தடை செய்கிறது அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அப்போது பழங்குடியினரின் நிலங்களை பழங்குடியினர் அல்லாதவர்களுக்கு மாறுவதை தடை செய்வதன் அடிப்படையிலான உடனடி பிரச்சனை 1959 1959 வந்து ஆண்டு ஆந்திர பிரதேசம் அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதிகள் நில பரிமாற்ற ஒழுங்குமுறை பிரிவு 3(1) பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் உறுப்பினரிடமிருந்து பழங்குடியினர் அல்லாதவருக்கு பட்டியலிட்ட பகுதிகளில் உள்ள அசையா சொத்துக்களை மாற்றுவதை தடை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதில் நம்ம என்ன செக்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா செக்ஷன் 3(1) ஆந்திர பிரதேஷ் Scheduled Area Land Transfer Regulation 1959 prohibit the transfer of immovable property situated in the scheduled area from a member of scheduled tribes to non-tribes. அதுக்கப்புறம் the instant problem is based on the prohibition of transfer of tribes land to non-tribal. Section 3(1) of the Andhra Pradesh Scheduled Area Land Transfer Regulation 1959 prohibit transfer of immovable property situated in the scheduled area from a member of scheduled tribes to non-tribals without previous section of the state government அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து வந்து போட்டோனி அதாவது என்னென்னா 100 ஏக்கர் நிலத்தை விட்டு உயில் எழுதாமல் ஒரு நில உரிமையாளர் இறந்து விடுகிறார். அவருக்கு சட்டப்படியான வாரிசுகள் இல்லை. ஒரு பெண் ஒரு காமக்கிழவியிடம் சொத்தை முழுவதுமாக உரிமை கோருகிறார். அவருடைய சொத்து என்னவாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது இப்போ முழு சொத்தின் மீதான அந்த கண்குபின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்குபின் கிளைம் அவங்கள காமக்கிழத்தியின் கோரிக்கை செல்லுபடி ஆகுமா அப்படின்னா இல்லை.
குடலின் சொத்து அரசிடம் ஒப்படைக்கப்படுமா? ஆம். இந்த வாரிசுரிமை சட்டம் 1956 பிரிவு 29 என்னன்னா, நில உரிமையாளரின் மரணத்திற்கு பிறகு சொத்துக்கான மனைவிகள் உரிமையை அடிப்படையாக கொண்டது. ஆனால் இந்த பிரச்சனையில் பரம்பரை மற்றும் இறந்தவரின் உறவினர்கள் இல்லாத பட்சத்தில் சொத்து அரசாங்கத்திற்கு செல்லும். இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 பிரிவு 29 இந்த சட்டத்தின் விதிகளின்படி அவரது சொத்துக்கு வெற்றி பெற தகுதியான வாரிசு எவரும் விட்டுவிடவில்லை என்றால் அத்தகைய சொத்து அரசாங்கத்திற்கு பரிந்துரைக்கப்படும். மற்றும் ஒரு வாரிசுக்கு அடிப்பணித்திருந்தால் அனைத்து கடமைகள் மற்றும் பொறுப்புகள் உட்பட்ட அரசு சொத்தை எடுத்துக்கொள்க அப்படின்றாங்க. அப்படின்னா யாருமே வாரிசு இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் எடுத்துக்கும். இல்லை நான் ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குது, அஃபர் இருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் போய் சேராது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய இதுனா செக்ஷன் 29 ஆஃப் த இந்து சக்சஷன் ஆக்ட் 1956. அதுக்கப்புறம் த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் இஸ் பேஸ்ட் ஆன் த கன்குபென்ஸ் ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆஃப்டர் த டெத் ஆஃப் த லேண்ட்லார்ட். In the absence of lineal descendant and kindred to the deceased, the property shall go to the government. அது யாரும் kindred இல்லை அப்படின்னா டைரெக்டாக எங்கே போயிடும்னா கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அடுத்த கொஸ்டின் ஒரு மாநில அரசு ஒரு திட்டமிடப்பட்ட பகுதியில் சுரங்க உரிமையை அதன் நிறுவனங்களுக்கு மாற்றியது. அந்த பகுதியில் வசிக்கும் பழங்குடியினரின் ஒருவர் ஆந்திர பிரதேஷ் அட்டவணைப்படுத்தப்பட்ட நில பரிமாற்ற ஒழுங்குமுறையை மீறியதாக அதை சவால் செய்ய விரும்புகிறார். அவரது வெற்றி வாய்ப்புகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பழங்குடியினரின் நிலங்கள் பழங்குடியினர் அல்லாதவர்களுக்கு வழங்குவது செல்லுபடி ஆகுமா அப்படின்னா இல்லை, செல்லுபடியாகாது. மாநில அரசு செய்த இடமாற்றம் செல்லுபடி ஆகுமானா ஆம், செல்லுபடியாகும். அப்போது சுரங்க உரிமைகளை பெருநிறுவனங்களுக்கு மாற்றுவது செல்லுபடியாகுமானா ஆம், செல்லுபடியாகும். அப்போது இடமாற்றம் விதிமுறைகளை மீறுகிறதா? இல்லை. மாநில அரசுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது. அப்போது 1954 அதாவது 1959 ஆந்திர பிரதேசம் அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதிகள் நிலப்பரிமாற்ற விதிமுறைகளின் பிரிவு 3.1 பட்டியலிடப்பட்ட பழங்குடியினரின் உறுப்பினரிடமிருந்து பழங்குடியினர் அல்லாதவர்களுக்கு பட்டியலிடப்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ள அசையா சொத்துக்களை மாற்றுவதை தடை செய்கிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போது இதில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 3.1 ஆஃப் த ஆந்திர பிரதேஷ் ஷெட்யூல்டு ஏரியா ஏற்கனவே ஒன்று பார்த்துருக்கோம். அந்த ஷெட்யூல்டு ஏரியா டிரான்ஸ்ஃபர் ரெகுலேஷன்ஸ் ஷெட்யூல்டு ஏரியா லேண்ட் டிரான்ஸ்ஃபர் ரெகுலேஷன் 1959 ப்ரொஹிபிட் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஷிட்யூட் இன் த ஷெட்யூல்டு ஏரியா ஃப்ரம் ஏ மெம்பர் ஆஃப் ஷெட்யூல் ட்ரைபல்ஸ் டு நான் ட்ரைபல் அப்படின்னா. அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ண வேண்டியது என்ன, இதுதான் யூஸ் பண்ணோம் இந்த லா. அதுக்கப்புறம் ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ட்ரைபல் லேண்ட் டு நாட் ட்ரைபல் செக்ஷன் 3.1 ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஆக்ட் ஆந்திர பிரதேஷ் ஷெட்யூல்டு ஏரியா லேண்ட் டிரான்ஸ்ஃபர் ரெகுலேஷன் ஆக்ட் 1959 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா அடுத்த கொஸ்டின், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் நலனுக்காக செவிலியர் பள்ளியை அமைப்பதற்காக எக்ஸ் நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட 500 ஏக்கர் நிலத்தை அரசு அனுமதித்துள்ளது. சில காலத்திற்கு பிறகு எக்ஸ் நர்சிங் பள்ளியை மூடிவிட்டு மேலாண்மை மற்றும் கணினி படிப்புகள் போன்ற வணிக ரீதியாக சாத்தியமான பிற துறைகளை தொடங்கியது. முதலில் அனுமதிக்கப்பட்ட நிலத்தை திரும்ப பெறுவதற்கான அறிவிப்பை அரசு வெளியிட்டது. எக்ஸ் அரசாங்க நடவடிக்கையின் கீழ் சவால் செய்யப்பட்டது. முடிவு செய்யுங்கள். அவங்க கொடுத்தது வேற ஒன்றுத்துக்காக, ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பயன்படுத்தியது வேற துறைக்கு அவங்க பயன்படுத்திட்டாங்க. இப்போ அரசு திரும்ப கேட்குது அந்த கொடுத்துருங்க. இப்போ எக்ஸின் செயல் செல்லுபடி ஆகுமா அப்படின்னா ஆகாது. அப்போ அரசு வெளியிட்ட அறிவிப்பை செல்லுபடி ஆகுமானா செல்லுபடி ஆகும். எக்ஸ் வெற்றி பெறுமா அப்படின்னா கிடையாது, வெற்றி பெறாது. அப்போது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஒதுக்கப்பட்ட என்ற அரசு நிலத்தை சலுகை விலையில் முடக்குதல் என்று அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அனுமதிக்கப்பட்ட நிலத்தை வேறு நோக்கத்திற்காக ஒதுக்கப்பட்டதை தவிர வேறு நோக்கத்திற்கு திரும்புவது என்பதன் அடிப்படையில் உடனடி பிரச்சனை உருவாக்குறது. இதில் இருக்கிற பிரச்சனை இருக்குது. அப்போது தனியார் நிறுவனங்களுக்கு நிலம் வழங்குவதிலும் அது ஒதுக்கப்பட்ட நோக்கத்திற்காக அதை பயன்படுத்துவதிலும் அரசு மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது மிஸ் யூட்டிலைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் லேண்ட் allotted to the uplifting of backward classes at concessional rate அப்படின்னா. அப்போது இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளத்தில் என்னென்னா டைவர்ஷன் ஆஃப் சாங்ஷனட் லேண்ட் டு த அதர் பர்பஸ் அதர் தென் ஃபார் which has been allotted. The government shall take almost care in the grant of land to private institution and its utilization for the purpose of which it is allotted அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அப்போது இது அதாவது வேற ஒன்றுத்துக்கு அலாட் பண்ணுறதை இவங்க எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க.
அடுத்தது ஆந்திர பிரதேச மாநிலத்தில் நகர்ப்புற நில உச்சவரம்பு சட்டம் சமீபத்தில் ரத்து செய்யப்பட்டது. நிலத்தின் அதிகப்படியான இருப்புகளில் அதன் தாக்கம் என்ன? அப்போ ரத்து செய்யப்பட்ட சட்டம் செல்லுபடி ஆகுமா அப்படின்னா ஆகும். அதிகப்படியான நிலத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா ஆமாம், தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். ஆந்திர பிரதேச சட்டமன்றம் 27/3/2008 அன்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலம் நகர்ப்புற நிலம் உச்சவரம்பு மற்றும் ஒழுங்குமுறை ரத்து சட்டம் 1999 ஏற்றுக்கொண்டது. மேலும் இது ஆந்திர பிரதேச மாநிலத்தில் 27/3/2008 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. நகர்ப்புற நிலம் உச்சவரம்பு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1976 கொண்டு வரப்பட்டது. அப்போ இந்த பிரச்சனையில உச்சவரம்பு மற்றும் அதாவது அர்பன் லேண்ட் ஒழுங்குமுறை சட்டம் 1976 ரத்து செய்தல் மற்றும் நிலத்தின் அதிகப்படியான இருப்புகளின் மீதான அதன் தாக்கத்தை அடிப்படையாக கொண்டது. ULCRA ஆனது காலி நிலத்தின் உரிமை மற்றும் உடைமை ஆகிய இரண்டிலும் உச்சவரம்பு விதிக்கப்பட்டது. பொது நலனுக்காக நிலத்தை அப்புறப்படுத்தும் அதிகாரம் கொண்ட மாநில அரசால் அதிகப்படியான காலி நிலத்தை கையகப்படுத்துதல். அப்போ அதிகப்படியான நிலத்தை கையகப்படுத்துவதற்கு இழப்பீடு வழங்குதல் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அர்பன் லேண்ட் பற்றி தான். ஆந்திர பிரதேஷ் லெஜிஸ்லேட் அடாப்ட் பண்ணுறாங்க த அர்பன் லேண்ட் சீலிங் அண்ட் ரெகுலேஷன் ரிப்பல் ஆக்ட் 1999 by passing a resolution on 27/3/2008 and it has come into force in the state of Andhra Pradesh with effect from 27/3/2008 in place of Urban Land Ceiling and Regulation Act 1976. அப்போ இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் எதுனா ரிப்ளைங் த அர்பன் லேண்ட் தான். சீலிங் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1976 and its impact on the excess holding of the land. So the ULCRA அப்படின்னா அர்பன் லேண்ட் சீலிங் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் அதுதான் சொல்கிறாங்க. ULCRA provide for imposition of the ceiling on both ownership and possession of vacant land, acquisition of excess vacant land by the state government with the power to dispose of land for common good. So payment of compensation for acquisition of the excess land and granting exception in respect of certain specific category of vacant land அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நில உரிமையாளர் அவர் இறந்துட்டார், டயர்ட் இன் இன்டர்ஸ்டேட். ஸோ அவருக்கு 500 ஏக்கர் நிலத்தை இன்னொருத்தருக்கு விட்டு சென்றார். அவருக்கு சட்டப்படியான வாரிசுகள் இல்லை. அவருடைய சொத்து என்னவாகும்? சட்டின் சொத்து அரசாங்கத்திற்கு பகிர்ந்தளிக்கப்படுமா அப்படின்னா ஆமாம், பகிர்ந்தளிக்கப்படும். அப்போது இந்து வாரிசு உரிமை சட்டம் 1956 பிரிவு 29 கீழே தான் அது பிரிந்தளிக்கப்படும். அப்போது உடனடி பிரச்சனை நில உரிமையாளரின் சொத்து பகிர்மை அடிப்படையை கொண்டது. இந்த விதிகள் அனைத்தும் அருகாமை அல்லது உறவின் நெருக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் வாரிசுகளின் விருப்பத்தின் அடிப்படையில் அமைந்தவை. நபரின் மரணத்திற்கும் போது வாரிசு இருக்கிறது. வாரிசு அல்லது பரம்பரை பிறப்பு உரிமையின் மூலம் பின்னால் உள்ள யோசனை யாராவது சொத்தின் உரிமையாளராக வைத்திருப்பதாகும். அப்போ யாரும் இல்லை அப்படின்னா அதை டைரக்டா யாரு போய் சேரும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துரும். அப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா the instant problem is based on the devolution of property of the landlord died interstate அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். இது அடுத்தது என்னன்னா எக்ஸ் ஒரு உரிமையாளர், அவர் இறந்துட்டார். அவருக்கு 100 ஏக்கர் நிலத்தை விட்டு சென்றார். அவருக்கு சட்டப்படியான வாரிசுகள் கிடையாது. அவருடைய சொத்து என்னவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜட்டின் சொத்து அரசாங்கத்துக்கு பரிந்தளிக்கப்படுமானா ஆம். இறந்த வாரிசு அதாவது இந்து வாரிசு உரிமை சட்டம் 1956 கீழ் பிரிவு 29 கீழே அது பிரிந்தளிக்கப்படும். அதாவது செக்ஷன் 29 ஆஃப் த இந்து சக்சீஷன் ஆக்ட் 1956. இந்த கொஷின்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. சப்போஸ் இந்த எக்ஸாமுக்கும் இதே வரலாம். ஸோ இதை கொஞ்சம் செக்ஷன் 29 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்து சக்செஷன் ஆக்ட் 1956. எக்ஸ் ஒரு குத்தகைதாரர் நிலத்தின் ஒரு நகரத்தின் பிரதான பகுதியில் அமைந்துள்ள ஒரு பழைய கட்டிடத்தில் 12 ஆண்டுகளாக நியாயமான வாடகை அடிப்படையில் வசித்து வருகிறார். சாஃப்ட்வேர் வளர்ச்சிக்கு பிறகு வாடகை அதிகரித்ததை தொடர்ந்து உரிமையாளர் வாடகையை 700 மடங்கு உயர்த்தினார். ரொம்ப அதிகம். அப்போ குத்தகைதாரருக்கு கிடைக்கும் சட்டப்பூர்வ தீர்வுகள் குறித்து ஆலோசனை
கூறுங்கள் அப்படின்றான். அப்போ வாடகையை 700 மடங்கு உயர்த்தியது செல்லுபடி ஆகுமா அப்படின்னா செல்லுபடி ஆகாது. அப்போ வாடகை கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் எக்ஸ் பாதுகாக்கப்படுகிறதானா பாதுகாக்கப்படுகிறார். அப்போ எக்ஸுக்கு சட்ட ரீதியான தீர்வுகள் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ ஆந்திர பிரதேச கட்டிடங்கள் குத்தகை வாடகை மற்றும் வெளியேற்றம் கட்டுப்பாட்டு சட்டம் 1960 கீழ் பிரிவு 4 வாடகை கட்டுப்பாட்டாளரால் நியாயமான வாடகையை நிர்ணயித்தல். கட்டுப்பாட்டாளர் ஒரு கட்டிடத்தின் குத்தகைக்காரர் அல்லது சில உரிமையாளரின் விண்ணப்பத்தின் பேரில் அத்தகைய கட்டிடத்திற்கான நியாயமான வாடகையை நிர்ணயிக்க வேண்டும். கட்டுப்பாட்டாளர் பொருத்தமானது என்று நினைக்கும் அத்தகைய விசாரணையை நடத்துதல். சட்டத்தின் பிரிவு 7 நில உரிமையாளர் நியாயமான வாடகை அல்லது ஒப்புக்கொள்ளப்பட்ட வாடகைக்கு அதிகமாக எதையும் கோரவோ பெறவோ கூடாது. அப்போ அதிகப்படியான வாடகை அதிகரிப்புக்கு எதிராக குத்தகைக்காரர்களுக்கு கிடைக்கும் சட்டப்பூர்வ தீர்வுகள் அடிப்படையிலானது தான் இந்த பிரச்சனை. அப்போது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செக்ஷன் 4 ஆஃப் த ஆந்திர பிரதேஷ் பில்டிங் லீஸ் ரெண்ட் அண்ட் எவிக்ஷன் கண்ட்ரோல் ஆக்ட் 1960 determination of fair rent by the rent controller shall on application by the tenant or landlord of a building fix the fair rent for such building after holding such enquiry as the controller thinks fit. அப்போ செக்ஷன் 7 ஆஃப் த ஆக்ட் landlord not to claim or receiving anything in excess of fair rent or agreed rent அப்படின்னு சொல்லி இதில் முடிச்சிருக்காங்க. அப்போது இதில் எழுத வந்து லீகல் ரெமெடிஸ் அவைலபிள் டு த டெனண்ட் அகெயின்ஸ்ட் எக்ஸஸ் இன்க்ரீஸ் ஆஃப் ரெண்ட். அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த இது எழுதணும். அப்போ செக்ஷன் 4 ஆஃப் த நிறைய வாடகை வாங்கியிருக்காங்கன்னா அது செக்ஷன் 4 ஆஃப் த ஆந்திர பிரதேஷ் பில்டிங் லீஸ் ரெண்ட் அண்ட் எவிக்ஷன் கண்ட்ரோல் ஆக்ட் 1960 இதை வச்சு நீங்கள் எழுதிருங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் எக்ஸுக்கு சொந்தமான நிலத்தை 2010ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேஷ் அரசு கையகப்படுத்தியது. அதே சமயம் 2011ஆம் ஆண்டு சொத்து கையகப்படுத்தியது. இருப்பினும் எக்ஸுக்கு பல முறை புகார் அளித்தும் இழப்பீடு எதுவும் வழங்கப்படவில்லை. நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் 1894 கீழ் அவரது உரிமைகள் குறித்து அவருக்கு ஆலோசனை வழங்கவும். அப்போது இழப்பீடு வழங்குவதில் ஏற்பட்ட தாமதம் செல்லுபடியாகுமானா இல்லை. அப்போ அரசாங்கத்தின் தாமதத்திற்கு எக்ஸுக்கு நஷ்ட ஈடு கிடைக்குமானா கிடைக்கணும், கண்டிப்பாக ஆமாம் கிடைக்கணும். அப்போ நிலம் கையகப்படுத்தும் சட்டம் 1894 பிரிவு 16 மற்றும் 11வது பிரிவின் கீழ் ஆட்சியர் ஒரு விருது வழங்கும் போது அவர் நிலத்தை கையகப்படுத்தலாம். அதன் பின் அனைத்து சுமைகளிலிருந்தும் விடுபட்டு அது முற்றிலும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்படும். அப்போ இதில் என்ன வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, கையகப்படுத்தலுக்கு பிறகு கையகப்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டால் ஏற்படும் சேதங்களுக்கு அடிப்படையாக கொண்டது அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிருக்காங்க. அப்போது இதில் செக்ஷன் 16 யூஸ் பண்ணுங்க. Of the Land Acquisition Act 1894 under the when the collector has made an award under section 11 he may take possession of the land which shall thereupon vest absolutely in the government free from all encumbrance. டேமேஜ் இதில் என்ன யூஸ் பண்ணுறது, டேமேஜ் இன் கேஸ் ஆஃப் டிலே இன் டேக்கன் பொசிஷன் ஆஃப்டர் அக்யூசேஷன் செக்ஷன் 23 டீல் வித் த மேட்டர் விச் ஆர் டு பி டேக்கன் இன் டு கன்சிடரேஷன் பை த பர்சன் மேக்கிங் த அவார்ட் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். அடுத்தது ஜமீன்தார் என்பவர் 500 ஏக்கர் நிலத்தை வைத்திருந்தார். விவசாயம் ஆந்திர பிரதேஷ் நில சீர்திருத்தங்கள் விவசாயம் மீதான உச்சவரம்பு சட்டம் 1973 ஏற்றப்பட்ட பிறகு அவர் முழு நிலத்தை தக்க வைத்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. முடியாது. ஏன்னா சொத்து மொத்தமாக 500 ஏக்கர் நிலத்தை விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியுமா? இல்லை. நிலத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைப்பதற்கு பொறுப்பா? பொறுப்பு தான். ஆந்திர பிரதேசம் நில சீர்திருத்தங்கள் விவசாயம் மீதான உச்சவரம்பு சட்டம் 1972 பிரிவு 5 நிலையான வைத்திருப்பது என்பது பிரிவு 5 குறிப்பிடப்பட்டுள்ள நிலத்தின் அளவை குறிக்கிறது. 5 உறுப்பினர்களுக்கு மிகாத குடும்பத்தில் ஈர நிலங்களை பொறுத்தவரை 10 முதல் 27 ஏக்கர் வரையிலும் முதல் அட்டவணையில் உள்ள நிலங்களின் வகைப்பாட்டின் அடிப்படையில் வறண்ட நிலத்தை பொறுத்தவரை 35 முதல் 54 ஏக்கர் வரையிலும் இருக்கும். அப்போது இதில் விவசாய நிலத்தினுடைய உச்ச வரம்பு அடிப்படையில் தான் இது கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் ஒரு லேண்ட் வச்சுருக்கீங்க, வெட் லேண்டுனா என்னென்னா 180 to 360 ஏக்கர் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கலாம் வெட் லேண்டு. அதே ட்ரை லேண்டு 1080 2160 ஏக்கர் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கலாம். அவ்வளோ இருக்கும் வச்சுருக்கலாம். ஒரு ஃபேமிலி ரிட்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இப்போ என்ன லிமிட் கொண்டு வந்திருக்காங்கன்னா 10லேருந்து 54 ஏக்கர் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.
அப்புறம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 5 ஆஃப் த ஆந்திர பிரதேஷ் லேண்ட் ரிஃபார்ம் சீலிங் ஆன் அக்ரிகல்ச்சர் ஹோல்டிங் ஆக்ட் 1972 ப்ரொவைட் தட் ஸ்டாண்டிங் ஹோல்டிங் means extent of land specified in section 5 in case of family unit consists not more than 5 members in ranges from 10 to 27 acre in respect of wetland and from 35 to 54 acre in respect of dry land based on the classification of land in the first schedule அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ceiling limit of an agricultural land அதன் அடிப்படையில் தான் இதை நம்ம எழுதணும். அடுத்தது கடைசி கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது என்னென்னா, இதுவும் 4-5 தடவை வந்திருக்கு இந்த கொஷின்ஸு. அதாவது பட்டியலிடப்பட்ட பகுதி என அறிவிக்கப்படாத வனப்பகுதியில் உள்ள பழங்குடியினர் அல்லாத ஒருவருக்கு தனது நிலத்தை விற்க ஒரு பட்டியல் பழங்குடியினர் விரும்புகிறார். அவரால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது பழங்குடியினர் அல்லாதவருக்கு பட்டியல் பழங்குடியினர் விற்பனை செய்வது செல்லுபடியாகுமா அப்படின்னா ஆகாது, இல்லை. அப்படி விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டுள்ளதுனா ஆமாம், தடை செய்யப்பட்டுள்ளது. எப்போ தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா 1959ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேசம் அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதிகள் நில பரிமாற்ற விதிமுறைகளின் பிரிவு 3.1 பட்டியலிடப்பட்ட பழங்குடியினரின் உறுப்பினரிடமிருந்து பழங்குடியினர் அல்லாதவர்களுக்கு மாற்றுவதை தடை செய்கிறது. அப்போ என்னன்னா பழங்குடியினர் நிலங்களை பழங்குடியினர் அல்லாதவர்களுக்கு தடை செய்வதை அடிப்படையாக கொண்டது, அல்லாதவர்களுக்கு மாற்றுவது தடை செய்யுது. அப்போ ஆந்திர பிரதேசம் அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதியை நில பரிமாற்ற விதிமுறைகள் 1951 பிரிவு 3.1 அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள அசையா சொத்துக்களை அட்டவணைப்படுத்தப்பட்ட உறுப்பினரிடமிருந்து மாற்றுவதை தடை செய்கிறது. மாநில அரசின் முன் அனுமதி இல்லாமல் பழங்குடியினர் அல்லாதவர்களுக்கு பழங்குடியினர் மாற்றக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போது இதில் என்னென்னா செக்ஷன் 3.1 ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஷெட்யூல்ட் ஏரியா லிமிட்டட் டிரான்ஸ்ஃபர் ரெகுலேஷன் 1959 prohibit the transfer of immovable property situated in the scheduled area from a member of scheduled tribes to non-tribal அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அப்போது the instant problem prohibition of transfer of tribal land to non-tribal. Section 3.1 of the Andhra Pradesh Scheduled Area Land Transfer Regulation 1959 prohibit பண்றாங்க. இது transfer of immovable property situated in the scheduled area from a member of scheduled tribes to non-tribals without previous sanction of the state government அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்றது மூலமா நீங்கள் 3 மார்க் கூட இதுல எடுத்து எழுதலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நில சீர்திருத்தங்கள் தொடர்பான மத்திய சட்டம் அரசியலமைப்பின் 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளது. அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதன் அடிப்படையில் சட்டத்தின் செல்லுபடியை சவால் செய்ய விரும்புகிறார், விவாதிக்கவும் அப்படின்றாங்க. அப்போ 9வது அட்டவணை நீதித்துறை மறு ஆய்வுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் இல்லை, 9வது அட்டவணை அடிப்படை உரிமைகளை மீறுகிறதா? ஆமாம். மத்திய சட்டத்தின் செல்லுபடியை சவால் செய்ய முடியுமானா ஆம். ஒரு சட்டம் இயற்றப்பட்டு 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டவுடன் அது பிரிவு 31B-யில் சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் சரிபார்ப்பு கீழே பாதுகாப்பை பெறுகிறது மற்றும் நீதித்துறை ஆய்வுக்கு உட்பட்டது அல்ல அப்படின்றாங்க. அப்போது இந்த பிரச்சனையில் என்ன சொல்கிறாங்கன்னா, 9வது அட்டவணையின் கீழ் உள்ள சட்டங்கள் நீதித்துறை மறுவாய்ப்புக்கு அப்பாற்பட்டவை என்பதன் அடிப்படையில் தான் 9வது அட்டவணையில் உள்ள எந்த ஒரு சட்டத்தையும் நீதிமன்றத்தில் சவால் செய்ய முடியாது என்பதை நிலம் மற்றும் விவசாய சட்டங்களை சீர்த்துவதன் மூலம் அரசாங்கம் அதன் சமூக பொறியியலின் திட்டத்தை பகுத்தறிவு செய்ய முடியும் என்பதன் இந்திய அரசியலமைப்பின் 31B பிரிவு உறுதி செய்தது அப்படின்னு சொல்லி இதில் முடிச்சிருக்காங்க. அப்போது once a law is enacted included in the 9th schedule, it gets protection under Article 31B, validation of certain act and regulation and is not subject to judicial security. அப்போ இந்த ப்ராப்ளத்தில் based on the law under 9th schedule or beyond the preview of the schedule review அப்படின்றாங்க. அதே மாதிரி Article 31B of the Constitution of India ensure that any law in the 9th schedule could not be challenged in the court and government can rationalize in program of social engineering by reforming land and agrarian laws. In other words, laws under 9th schedule are beyond the purview of judicial review even though they violate fundamental rights under the constitution அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க. ஒரு தடவை 2 தடவைனா 3 மார்க் 5 மார்க் கூட இதுலேருந்து எடுத்து உங்களால் எழுத முடியும். அந்தளவுக்கு தமிழில் விளக்கமாக சொல்லியிருக்கேன். இங்கிலீஷில் என்ன ஆக்ட் யூஸ் பண்ணுறான்றதை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ விவஸ். போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி கிடைக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.